நீலகிரி மலைத்தொடரின் தனிமைக்குள் அரசியல் அதிகாரத்தின் ஒரு ரகசிய கோட்டையாக விளங்கியது கொடநாடு எஸ்டேட். இது வெறும் பண்ணை அல்ல, தமிழகத்தின் இரும்பு பெண்மணியின் தனிப்பட்ட அதிகார தலைமையகமாகவும் அவரது அரசியல் சாம்ராஜ்யத்தின் ரகசிய கோப்பகமாகவும் அது இருந்தது. அந்த தலைவர் மறைந்த பிறகு ஏற்பட்ட அரசியல் வெற்றிடமும் தலைமை போராட்டமும் 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த கோட்டை மீது மிக கொடூரமான தாக்குதல் தொடுக்க காரணமாக அமைந்தன. அது ஏப்ரல் 24, 2017 நள்ளிரவு. எஸ்டேட்டின் வெளிப்புற பாதுகாப்பை மீறி நுழைந்த ஆயுதம் ஏந்திய கும்பல் 9வது நுழைவு வாயிலில் காவலாளியாக இருந்த நேபாளத்தைச் சேர்ந்த ஓம் பகதூரை ஈவு இரக்கமின்றி கொன்றது. உயிர் பிழைத்த மற்றொரு காவலாளி கிருஷ்ண பகதூர் வாயில் துணி அடைக்கப்பட்டு கட்டப்பட்டார். இந்த கும்பலின் முதன்மை நோக்கம் வங்களாவின் மைய அறையில் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்த அதிமுக்கிய ஆவணங்கள் மற்றும் மின்னணு சான்றுகளை அபகரிப்பதுதான். காவல்துறை ஆரம்பத்தில் முதல் தகவல் அறிக்கையில் இது சாதாரணமாக பணம் மற்றும் பொருட்களை திருடும் கொள்ளையர்களின் செயல் என பதிவு செய்தது. ஆனால் காவல்துறை அறிக்கையையும் களத்தில் திருடப்பட்டதாக கூறப்பட்ட சில வாட்ச்கள் மற்றும் அலங்கார பொருட்களின் மதிப்பையும் ஓம் பகதூரின் கொடூரமான கொலைக்கான வன்முறையையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒரு சாதாரண கொள்ளை அல்ல என்பது தெளிவானது. திருடப்பட்ட ஆவணங்களின் அரசியல் மதிப்பு கொலைக்கு காரணமான வன்முறையின் அரசியலையும் அதிகார போட்டியையும் சுட்டிக்காட்டியது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாகச் சேர்க்கப்பட்ட கானகராஜ் எஸ்டேட்டின் முன்னாள் ஓட்டுநர். இவர் எஸ்டேட்டின் பாதுகாப்பு ஓட்டைகள், காவலாளிகள் மாறும் நேரம் என அனைத்து உள் ரகசியங்களையும் அறிந்தவர். கானகராஜ் தலைமையிலான இந்த கும்பல் அரசியல் ரீதியில் அழுத்தத்தின் பேரில் சில முக்கிய ஆவணங்களை எடுக்க அனுப்பப்பட்டதாக பின்னர் தகவல் வெளியானது. இந்த வழக்கில் அடுத்தடுத்த மரணங்கள் நிகழ்ந்த சங்கிலி தொடர்தான் நீதியின் மீதான நம்பிக்கையை உலுக்கியது. கொள்ளை நடந்த ஒரு வாரத்திற்குள் முக்கிய குற்றவாளியான கானகராஜ் சேலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு விபத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இவரது மரணம் ஒரு லாரி விபத்தாக கூறப்பட்டாலும் அவரது மரணத்திற்கு சில மணி நேரம் முன்பு அவர் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தனது சகாக்களிடம் பேசியதாக வெளியான தகவல்கள் அவரது மரணம் ஒரு திட்டமிட்ட படுகொலை என்பதற்கான வலுவான சந்தேகத்தை எழுப்பியது. கனகராஜ் மரணம் அடைந்த அடுத்த சில நாட்களிலேயே மற்றொரு முக்கிய குற்றவாளியான சயான் கேரளாவில் ஒரு சாலை விபத்தில் சிக்கினார். அவர் ஓட்டிச் சென்ற கார் ஒரு லாரி மீது மோதியதில் அதிர்ஷ்டவசமாக சயான் உயிர் பிழைத்தாலும் அவரது மனைவி மற்றும் மகள் பலியாயினர். இந்த அடுத்தடுத்த விபத்துக்கள் காவல்துறை அதிகார வரம்பு சிக்கல்களுக்குள் சென்று ஆரம்பகால விசாரணையில் முக்கியமான தடயங்களை அழிப்பதற்கு சதிகாரர்களுக்கு வாய்ப்பளித்தது. இந்த மரணச் சங்கிலியின் அடுத்த பலி எஸ்டேட்டின் தகவல் தொழில்நுட்ப ஊழியர் தினேஷ் குமார். இவர் எஸ்டேட்டின் ரகசிய கண்காணிப்பு, கேமரா பதிவுகள் மற்றும் முக்கிய ஆவணங்களை நிர்வகிக்கும் பொறுப்பில் இருந்தவர். தினேஷ் குமார் தற்கொலை செய்து கொண்டதாக பதிவு செய்யப்பட்டாலும் இவரது மரணத்திற்கு முன் இவர் அடைந்த மன அழுத்தம் அதிகார மையத்தில் உள்ள ஒருவரால் மிரட்டப்பட்டதற்கான தெளிவான சுவடுகளை காட்டியது. கொள்ளை நடந்த இரவில் அந்த ரகசிய சான்றுகளை அழிக்க அல்லது மறைக்க தினேஷ் குமார் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் அதன் பின்னர் அவர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. இந்த வழக்கு ஊட்டி நீதிமன்றத்தில் பல ஆண்டுகள் தொங்கிக் கொண்டிருந்த போது அது ஊடகங்களால் பெரிய அளவில் கண்டுகொள்ளப்படவில்லை. சயான் மற்றும் மனோஜ் போன்ற குற்றவாளிகள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுக்களில் தங்களுக்கு பின்னால் உள்ள பெரிய அரசியல் தலை மற்றும் திருடப்பட்ட ஆவணங்களின் உண்மை மதிப்பு குறித்து வெளிப்படையாக குறிப்பிட்டிருந்தனர். இந்த மனுக்களும் சுயாதீன ஊடகங்களின் புலனாய்வுகளும் வழக்கை மீண்டும் துவங்க ஒரு காரணமாக அமைந்தன. 2021ஆம் ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த வழக்கு மீண்டும் உயிர் பெற்றது. உயர் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு SID அமைக்கப்பட்டு விசாரணை புதிய வேகத்துடன் தொடங்கியது. SIT குழு ஆரம்பத்தில் அலட்சியப்படுத்தப்பட்ட காவலாளி கிருஷ்ண பகதூரின் வாக்குமூலத்தையும் சயான் மற்றும் மனோஜின் பிரமாண பத்திரங்களையும் அடிப்படையாக கொண்டு அரசியல் பிரமுகர்கள், தொழில் அதிபர்கள் மற்றும் பல உயர் அதிகாரிகள் என நூற்றுக்கணக்கானோரை மீண்டும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளது. திருடப்பட்டதாக கூறப்படும் ஆவணங்கள் மூலம் யார் அரசியல் ஆதாயம் பெற்றனர் என்ற கோணத்தில் விசாரணை விரிவடைந்தது. இந்த வழக்கு இன்றும் நிலுவையில் உள்ளது. இந்த கொலைகளுக்கான சதித்திட்டம், அதன் அரசியல் பின்னணி மற்றும் நிதி மோசடி ஆகிய 3 குற்றப்பிரிவுகளின் ஆழமான ஊழல் குறித்து SIT குழு இன்னும் முழுமையான முடிவை எட்டவில்லை. இந்த வழக்கின் சிக்கல் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டது, குற்றவாளிகள் தொடர்ச்சியாக இறந்திருப்பது மற்றும் அதிகார மையத்தின் நேரடி தலையீடு ஆகியவையாகும்.
இந்த கோடநாடு வழக்கில் இன்றும் விடை தெரியாத இந்திய நீதியை கேள்விக்குள்ளாக்கும் முக்கியமான கேள்விகள் உள்ளன. முதல் கேள்வி, ஓம் பகதூர் மற்றும் தினேஷ் குமார் ஆகியோரின் படுகொலைகளும் கானகராஜ் மற்றும் சயானின் குடும்பத்தினர் மரணங்களும் ஒரு திட்டமிட்ட தொடர் படுகொலைகளா? இந்த கொலைகளை தூண்டிவிட்டு சாட்சிகளை அளித்த அரசியல் சக்தி யார்? அந்த சதிகாரர்கள் இன்னும் அதிகாரத்தில் இருக்கிறார்களா? இரண்டாவது கேள்வி, எஸ்டேட்டில் இருந்து உண்மையில் திருடப்பட்டவை ரொக்கப் பணமா, அல்லது தமிழக அரசியலின் மிக முக்கியமான முடிவுகளையும் சொத்து விவரங்களையும் உள்ளடக்கிய ரகசிய ஆவணங்களா? அந்த ஆவணங்கள் மீட்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டதா? அது அதிகார மையத்தை எப்படி நிலைநிறுத்த உதவியது? மூன்றாவது கேள்வி, எஸ்ஐடி விசாரணை அனைத்து அரசியல் அழுத்தங்களையும் அதிகார தலையீடுகளையும் தாண்டி நீதியின் பாதையில் முழுமையான உண்மையை வெளிக்கொணருமா? அல்லது இந்த வழக்கு நிரந்தரமாக இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு மர்மச் சுவடாகவே இருக்குமா? இந்த மூன்று கேள்விகளுக்கான விடைதான் கொடநாடு வழக்கில் நீதி கிடைக்குமா என்பதை உறுதி செய்யும். ஜீவா ரிவீல்ஸ் எப்போதும் உண்மை வெளிவரும் என்ற நம்பிக்கையுடன் இந்த வழக்கின் முன்னேற்றங்களை தொடர்ந்து கண்காணிக்கும். இந்த மர்மங்கள் நிறைந்த வழக்கில் உங்கள் பார்வை என்ன? கீழே உள்ள கமெண்டில் உங்கள் கருத்தை ஆழமாக பதிவு செய்யுங்கள். அடுத்த ரிவீல்ஸுக்காக காத்திருங்கள்.